பிரகாஷ். அண்ணாச்சி சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க. அண்ணாச்சி நீங்க போன் பண்ணி கூப்பிட்ட உடனே இவரை கையிலேயே பிடிக்க முடியல. உங்க மனசே மனசுதான் அண்ணாச்சி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஒரு காலத்துல அந்நியர் சொன்னா என்ன வேணாலும் செய்யற நீங்க இன்னைக்கு எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக இவ்வளவு பெரிய உதவி செய்றீங்களே. ஆமாங்க, கையில 50 லட்சத்தை வச்சுக்கிட்டு தவிச்சப்போ அண்ணாச்சி கொடுத்த ஐடியா தானே இந்த வட்டி கொடுத்தது. இல்லனா இது நடந்திருக்குமா? அண்ணாச்சி வீடு கைக்கு வந்ததும் உங்களுக்கு தான் முதல் விருந்து. அதெல்லாம் இருக்கட்டும்பா. தேங்க்ஸ் அண்ணாச்சி. பணத்தை என்னைக்குப்பா? அட என்ன அண்ணாச்சி நீங்க கொடுக்கும்போது என்னங்க அவர்தான் சொல்றாருல எண்ணி நம்ம பாத்து. அண்ணாச்சி சத்யா. சரி இருக்கட்டும். அண்ணாச்சி பணம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. எவ்வளவு இருக்கு? 51 லட்சம் இருக்குப்பா. நான் ட்ரை பண்ணி பார்த்தேம்மா, முடியல. என்ன அண்ணாச்சி? அண்ணாச்சி நான் தான் வீடு விஷயமா அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னல. 1.25 கோடி இல்லைன்னா வீடு கைவிட்டு போயிடும். எங்க பிரச்சனை தெரிஞ்சு இப்படி சொல்றீங்களே அண்ணாச்சி. தப்பா எடுத்துக்காப்பா. நீ கொடுத்த பணத்தை மாற்றி விட்டேன். அதை வாங்கின இடத்துல சரியா அமையல. அதான் 50 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா வட்டி போட்டு கொடுத்துருக்கேன். அண்ணாச்சி என்னால் முடிஞ்சதை தானே செய்ய முடியும். அண்ணாச்சி என்ன பிரகாஷ் சொல்லுப்பா. என்ன அண்ணாச்சி உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க பேச்சு பார்வை எதுவுமே சரியில்லையே. இல்லப்பா, நான் எப்போதும் போலதான் இருக்கேன். இல்ல அண்ணாச்சி உங்க கண்ணுல போய் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. புரிஞ்சு போச்சு. நீங்க வெட்டு 1 துண்டு 2 பேசும்போதே விஷயம் தெரிஞ்சிருச்சு. பிரகாஷ். ஆமா சத்யா, இது எல்லாமே அந்நியார் வேலைதான். நம்ம பணம் கொடுத்த விஷயம் அந்நியாருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க இவரை சிறு கட்டிருக்காங்க. அதான் அவங்க கூட ஒருத்தர் இருக்கானே நம்பின்னு, அவன் பணத்திலேயே அடிச்சிருப்பான். என்னப்பா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. என்ன அண்ணாச்சி எங்க பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு இப்படி கை விரிச்சிட்டீங்களே. உங்களை தானே நம்பணும். விடு சத்யா, வாக்கு கொடுத்திருக்கீங்க, நேர்மையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்களை நம்புனே அண்ணாச்சி. பரவாயில்ல அண்ணாச்சி, இந்த மட்டும் உதவுனீங்களே அது போதும். இது வரைக்கும் எவ்வளவோ சோதனை கஷ்டம்லாம் வந்திருக்கு, சமாளிச்சிருக்கோம். இதையும் சமாளிப்போம் அண்ணாச்சி. வரோம் சத்யா. என்னப்பா இது? அண்ணாச்சி ஒண்ணு இல்லைன்னு கையை விரிச்சிட்டாரா? ஆமாப்பா, வட்டியா 1 லட்சம் தான் கிடைச்சதுன்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்துட்டாருப்பா. அவரை முழுக்க நம்பணுமேப்பா. பணம் கொடுக்கும் போது நம்ம நிலைமைய சொல்லித்தானே கொடுத்த. அத்த பண விஷயமா பேசும்போது அவ்வளவு நம்பிக்கையா பணம் கிடைச்சிரும், கவலையப்படாதீங்க, இன்னும் 2 நாள்ல முழு பணமும் வந்துரும்னு சொன்னார் அத்த. திடீர்னு அவர் போன் பண்ணி கூப்பிட்டதும் எவ்வளவு சந்தோஷமா போகணும் தெரியுமா? எல்லாம் போச்சு. அந்த ஆளு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல சத்யா. ஆமா பிரகாஷ், எல்லாத்தையும் சொல்லியும் இப்படி பண்ணிருக்காருன்னா என்ன அர்த்தம்? நல்லா ஏமாத்திருக்கான். 50 லட்சம் வேகமா வாங்கி வட்டிக்கு விட்டுட்டு அந்த ஆள் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப இல்லங்கிறான். இல்ல நீ எனக்கு அப்படி தெரியல. என்ன சொல்ற? இன்னும் அந்த ஆளை நம்புற? நம்புறதுக்காக சொல்ல அண்ணி, பணம் கிடைச்சிரும்னு உறுதியா சந்தோஷமா சொன்ன அண்ணாச்சி இன்னைக்கு பணத்தை கொடுக்கும்போது ஒரு மாதிரியா இருந்தாரு. அவர் முகமே சரியில்லை. எனக்கு இன்னும் இதுல முழுக்க முழுக்க அந்நியரோட வேலையாத்தான் இருக்குமோன்னு தோணுது. பிரகாஷ், வாய்ப்பு இருக்குப்பா. இல்லனா சட்டுன்னு மாற வேண்டிய அவசியம் என்ன? இப்ப நம்ம வீட்டுக்கு என்ன பண்றது? கையில 51 லட்சம் தானே இருக்கு. லட்சுமி அம்மா 25 லட்சம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பணம் நமக்கு கிடைக்கும். மீதிக்கு வேற யார்கிட்டயாவது எங்கேயாவது ட்ரை பண்ணும்பா. என்னாச்சு? என்னங்க அவங்களே அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருப்பாங்க. அண்ணி காஃபி போடுங்க. இத போடுறேன். அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிமா. எங்களுக்காக அந்த இடத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம நீங்களே அதை வித்து பணத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. பிரகாஷ், என்னண்ணே ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்கலப்பா. அண்ணா என்ன சொல்றீங்க? இங்க அண்ணாச்சி பணம் தரேன்னு சொல்லி கடைசியில முடியாதுன்னு சொல்லிட்டாருண்ணே. நீங்க கொண்டு வர பணத்தை வச்சாவது சமாளிக்கலாம்னு நினைச்சோம். எங்கப்பா பழா போன அவருடைய தம்பி மகன் வக்கீலோட வந்து இதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு பிரச்சனை பண்ணிட்டான்பா. தம்பி மகனா? ஆமாப்பா,
அந்த ஆள் வந்து இது எங்க பெரியப்பா சொத்து மட்டும் இல்ல எங்க அப்பாவுக்கும் பங்கு இருக்குன்னு ரகலை பண்ணிட்டான். நான் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாலும் இடத்துல ஏதோ வில்லங்க இருக்கு போலன்னு நினைச்சு பின் வாங்கிட்டான். பணத்தை கொண்டு வந்தனும் பிரச்சனையை முடிச்சுட்டு சொல்லுங்கன்ட்டு போயிட்டான். ரொம்ப கஷ்டமா போச்சுப்பா. தம்பி, என்ன மன்னிச்சிடுப்பா. எங்க உயிரை காப்பாத்தின உனக்காக உன் பாரத்தை குறைக்கலான்னு நினைச்சு போனா இப்படி ஆயிடுச்சுப்பா. என்ன மன்னிச்சிடுமா. என்னம்மா நீங்க உங்க பூர்வீக இடத்த எங்களுக்காக விற்க நினைச்சதே பெரிய விஷயம். மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்கம்மா. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல பிரகாஷ். அதான் கிளம்பி வந்துட்டோம். பிரகாஷ், என்னடா இது? எல்லா பக்கமும் கதவு அடைக்குது. நாம எடுத்த அடியெல்லாம் சறுக்குது. இந்த வீடு நமக்கு கிடைக்காதா? ஐயா எவ்வளவோ முட்டி பார்த்தாங்க ஐயா. வாங்குறவன் இடத்துல வில்லங்க இருக்குன்னு முடியவே முடியாதுன்ட்டு போயிட்டான். என்ன இது? அந்நியர் வேற ரொம்ப ஃபோர்ஸா இருக்காங்க. என்ன மச்சினரே, என்னாச்சு? நாளைக்கு 2ஆம் தேதி கெடு முடியுது. பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? அந்நியரே, அண்ணியாரே தான்டா, அண்ணியாரே தான். பணம் வேணும்னு அண்ணாச்சி கிட்ட போயிருப்பியே. அண்ணாச்சி கை விரிச்சிருப்பாரே. இட விஷயமா திருச்சிக்கு போனவங்க திரும்பிட்டாங்களா? என்ன கட்டு கட்டா பணம் கொடுத்தாங்களா? இல்ல பங்காளி பிரச்சனைன்னு கதவை இழுத்து மூடிட்டாங்களா? இல்ல நீங்க பண்ணதுதானே எனக்கு தெரியும் அந்நியரே. சரி, தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ என்ன பண்ண போற? அம்போன்னு அந்த வீட்டை இந்த அண்ணியாருக்கு தார வைக்க போறியா? அந்நியரே, ஓவரா விளையாடுறீங்க. சீ, நிறுத்து. யார்கிட்ட சவாலு? இந்த காயத்ரி கிட்டயா? சொல்லி அடிச்ச நான் கில்லி மாதிரி. ஓ சகாப்தம் இதோட முடியுதுரா. என் பொண்ணை பிரிச்சு என் புருஷனை பிரிச்சு என்ன தனிமரமாக்குனல. என் விரல வச்சு என் கண்ணை குத்த வச்சல. இப்போ அதுக்கு பரிகாரமா தான் இது. பணம் கட்ட முடியாம நீ திணறணும். கட்டவும் முடியாது. அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ் இந்த காயத்ரிக்கு தாண்டா. என்ன பண்ண போற? நீ எங்க போனாலும் இந்த காயத்ரி சொல்லி சொல்லி அடிப்பாடா. அண்ணாச்சி கிட்ட ஒரே ஒரு அக்ரிமெண்ட், கப்புன்னு அடங்கிட்டான். திருச்சியில நம்பி ஆளை வச்சு முடிச்சேன். என்ன பண்ண போற? இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. 1.25 கோடி. உன்னை நம்பி ₹1 கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்நியரே, நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் அனுபவிக்க தயாராயிடுங்க. நீங்க முதல்ல குடும்பத்தோட நடுத்தெருவுல நிக்க தயாராயிடுங்க. நடுத்தெருவில் யார் நிப்பாங்கன்னு பாப்போம் அந்நியரே, பாப்போம். எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் விலைக்கு வாங்க முடியாது அந்நியரே. நீங்க விலைக்கு வாங்க முடியாதுன்ற விஷயம் இந்த உலகத்துல இருக்கு. ஏய், ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு மறுநாள் வந்து டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிட்டு வீட்டை காலி பண்ற வழியை பாருங்க. வந்துட்டோம். சூப்பர் டார்லிங், சூப்பர். இந்த கெத்து தான் நீ. அவங்கள நடுத்தெருவுல நிறுத்தணும் நம்பி. பிரகாஷ், எல்லா அந்நியரோட வேலை தான்ப்பா. அண்ணாச்சிய வேலை பேசியிருக்காங்க. அந்த நம்பியோட ஆட்களை வச்சுதான் லேண்ட் விஷயத்துல விளையாடி இருக்காங்க. எல்லாம் அவங்களோட திட்டம் தான். அவ திருந்தவே மாட்டாளப்பா. என்னப்பா இது? உங்க அண்ணி ஓயாதா? இப்படி பண்ணிட்டு இருக்கு. அவங்க பிறவியே கிரிமினல்னா இல்லைன்னா இவ்வளவு தூரம் யோசிச்சு செய்வாங்களா? எல்லா பக்கமும் இடிக்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும். பிரகாஷ், அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. பெத்த குழந்தையோட உயிரை காப்பாத்தி கொடுத்தோம். அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இந்த வீட்டுக்காக இந்த அளவுக்கு போயிருக்காங்களே. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அண்ணி. அதான் சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம போன் பண்ணி தைரியமா என்னடா பண்ணுவேன்னு கேக்குறாங்க. என்னங்க, இது சும்மாவே விடக்கூடாதுங்க. இப்ப நாம அவங்கள மோதி அழிக்கிறது முடியாத காரியம். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். நாம தோத்தா அவங்களுக்கு தான் கொண்டாட்டம். ஏன்பா, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக இவ்ளோ கெட்ட எண்ணம் கொண்டவளா இருக்காளே, அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியறாளே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்களுக்கு உதவுன ஒரே காரணத்துக்காக எந்த சம்பந்தமும் இல்லாத நீங்க உங்க சொத்தை தூக்கி கொடுக்கறீங்க. ஆனா எங்களுக்கு வாச்ச மருமக எங்களை தெருவுல நிறுத்தணும்னு ஆசைப்படுறாளே. சார் சொல்லுங்க சார்.
எப்படி இருக்க ஏகாம்பரம்? நல்லா இருக்கேன் சார். சரி, உன்னை பார்க்கணுமே. சார் இதுக்கு நீங்க ஃபோன் பண்ணுமா? ஆபீஸ்ல யார்ட்டையா சொல்லி விட்டுட்டீங்கன்னா நானே வந்திருப்பேன் சார். ஓகே சார், கண்டிப்பா கூட்டு வரேன் சார். பிரகாஷ் வாப்பா போலாம். எங்கண்ணா? நீ வாப்பா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு வா. அண்ணே, எங்க போறீங்க? சத்யா, இனிமே இங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். வீடு நிச்சயம் உங்களுக்கு தான், நான் இருக்கேன். அந்த காயத்ரிக்கு தான் எல்லாம் தெரியுமா? அதை விட எனக்கு எல்லாம் தெரியும். நான் இருக்கேன் பிரகாஷ், நீ வா. எங்க போறேண்ணா? அட வாப்பா, நான் வாப்பா. என்ன மச்சான், போனவன் இன்னும் வரவே இல்லையாடா? அவன் தான் முக்கியமான போன் வந்திருக்குன்னு தானே போயிருக்கான். வந்துருவான். அங்க பாரு, சகல வந்துட்டான். இந்தப்பா. ஓகே சார். என்ன மச்சான், முடிஞ்சுதா? எப்படி? சூப்பர் சூப்பர். ஏய், என்னடா நடக்குது இங்க? நீ சகல என்னவோ முடிஞ்சுதான்னு கேக்குற. அவன் என்னடா பணத்தை எடுத்து காட்டுறான். ஏதுடா பணம்? அது ஒண்ணு இல்ல சகல. அது ஃபைனான்சியரை பார்க்க போனீங்களா, அத சொல்ல. ஃபைனான்சரை பத்தா அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். ஃபைனான்சர் கிட்ட வாங்கினியா? சகல, ஒரு ஃபைனான்சர்ட்ட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். என்ன நம்பி தான் கொடுத்தாரு அவரு. என்னடா சகல இது? உன்னை நம்பி பணம் எல்லாம் கொடுக்குறானுங்களா? நீ வேற சகல, முதல்ல அவங்க தான். அவங்களா? அவங்கன்னா ஃபைனான்சர் தான். முதல்ல 4 லட்சம் கொடுத்ததும் அவங்க தான். அதான் போச்சு. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னேன். சரி இந்தாங்க 50,000 கொடுத்தாங்க. ரோடு கடை ஆரம்பிங்கன்னு. அப்படியே வளர்ந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்பதான் தொழில் புரியும்னு அட்வைஸ் பண்ணி கொடுத்தாரு. ஓ அப்படியா? ஆமா, யார் அந்த ஃபைனான்சியர்? அது என்ன மச்சான், ராஜு நமக்காக அங்க இங்கன்னு திரிஞ்சு பணம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவனை போய் என்கொயரி பண்ற. ஆமா ராஜு, அப்புறம் என்ன சொன்னாங்க? முதல்ல ரோடு கடை ஒண்ணு போடுங்க, அப்புறம் பெருசா வளருவீங்கன்னு சொன்னாங்க. சகல, உனக்கு கூட ஃபைனான்சியர்லாம் கிடைச்சிருக்காடுவா. அதுவும் இல்லாம எங்க 2 பேருக்கும் சேர்த்து நீயே எல்லா படத்தையும் போடுறேங்கறிய. என்ன சகல இப்படி பிரிச்சு பேசுறீங்க? எனக்கு நீங்க வேற கணேசன் வேறயா? நம்ம உறவை யாராலும் பிரிக்க முடியாது. டேய் கணேசா, இந்த பிசினஸ் நம்ம நல்லா வளரணும், வளர்ந்து ஜெயிச்சு காட்டணும்டா. ஜெயிப்போம் ராஜு. என் தம்பியே என்ன திருடன் சொன்னால, அவன் மூஞ்சில கரிய பூசுறோம். நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் வளர்ந்து சும்மா ஜம்முன்னு நிக்கணும் சகல. அவன் என்கிட்ட வந்து கடன் கேட்கணும், என் பங்களா வாசல்ல வந்து நிக்கணும். சரியா சொன்னடா. அந்த சரோஜா என்ன பிச்சைக்காரனை விட கேவலமா பேசினா. அவ முன்னால நானும் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அதிபராகி வளர்ந்து பெரிய ஆளாகி அவன் முன்னாடி ஃபாரின் கார்ல போய் நிக்கணும். அத பார்த்து அவ வயிறு எரியணும். கணேசா, என் அக்காவையும் சங்கீதாவையும் நல்லா வச்சு காப்பாத்தணும்டா. அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்லடா. நான் தான் அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். நம்ம 3 பேர் எதுலயுமே தோக்க மாட்டோம். அப்படி சொல்லு சகல. நம்ம அடுத்தவங்க பாக்குற மாதிரி உழைச்சு முன்னுக்கு வந்து வானத்தை தொடறோம். அந்த மலையை கயிறா திருச்சி நம்ம தேர அந்த ஓட விடுறோம். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல மச்சா, இதுக்கு முன்னால உழைப்புனால அலர்ஜியா இருந்த நம்ம இன்னைக்கு இவ்வளவு சீரியஸா பேசுறோமே, அதை என்னாலயே நம்ப முடியல. அதான் சிரிப்பு வந்துருச்சு. கணேசா, நம்மள இந்த ஊரே பார்த்து சிரிச்சது. நாமளும் சிரிச்சோன்னு வைய, நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். சீரியஸா முன்னுக்கு வர வழியா பாப்போம். நம்ம ஜெயிப்போம்டா. ஏடா, பிசினஸ்ல முன்னேறுவோம்னு பேசி முடிக்கல, அதுக்குள்ள சங்க ஊதுற. ஆனா வேணும்ட்டே ஊதுறேன். சாவுக்கு சங்கு ஊத போறேங்க. அதான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் ஊதுதான்னு. அத இங்க தான் வந்து டெஸ்ட் பண்ணணுமா நீ? ஏன்டா அவரோட சண்டை போடுற? அண்ணா நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. போடா. டேய், நம்ம முன்னேறோம்டா. ஐயோ, நல்லா வருவோம்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள சங்கு சத்த காது கிழிக்குதே. கணேசா, உடம்புக்கு மிஞ்சிற கடவுள் வேற எதுவுமே இல்லடா. சரியா சொன்ன சகல. நம்ம கை நிறைய சம்பாரிச்சு இந்த ஊருக்கே சங்கு ஊதுவோம். இப்ப 50,000 ரூபாய் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஹோட்டல் வைக்கலாம் நம்ம பிளான் பண்ணோம், அது முடியல. இந்த பணத்தை வச்சு ரோடு கடையை போடுறோம், இட்லி பூரி பொங்கல் விக்கிறோம். இந்த ஊரையே திங்க வைக்கிறோம், பணத்தை எண்ணி 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 குவிக்கிறோம். அண்ணா, வா பிரகாஷ். யார் பார்க்க போறோம்?
அட வாப்பா, இன்னையோட உன் வீட்டு பிரச்சனை முடிஞ்சுது. நான் யாரை பார்க்க அட போறேன்? வான்னு சொல்றேன்ல, இங்கே தானே இருக்காரு. அங்க இருக்காரு. சார் வணக்கம் 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 சார், வணக்கம். வாங்க உட்காருங்க. யாருங்க அட, இருக்கு? வா பிரகாஷ், வா உட்கார். அப்புறம் சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா நீங்க நல்லா தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன, நீங்க தான் எங்களை கேட்கணும். சார் தம்பி தான் பிரகாஷ். ஹலோ சார். சார் ரொம்ப பெரிய இடம். இவர் நினைச்சா குடிசையில இருக்கிறவன் கோபுரத்துக்கு போவான். அரசியலோ பிசினஸோ சார் நினைச்சா அடுத்த நொடியில எல்லாம் முடியும். சாரோட மெயின் பிசினஸ் குவாரி. ஓ குவாரி. ஆமா பிரகாஷ், ஒரு குவாரி ரெண்டு குவாரி இல்ல, 32 குவாரி இருக்கு. தேர்தல் நிதிக்கு எம்எல்ஏல இருந்து எம்பி வரைக்கும் இவர் வீட்டு வாசல்ல நிக்காத ஆளுகளே இல்ல. அது மட்டும் இல்ல, குவாரியோட அசோசியேஷனுக்கு சார் தான் தலைவர். அட என்னப்பா எந்திரிச்சிட்ட, உட்காருப்பா உட்காருப்பா. ஏன் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல சார், நீங்க குவாரி பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்கல்ல. சமீபத்துல ஒரு குவாரி முதலாளி இவங்க வீட்டு குழந்தைய கடத்திட்டான். அதனாலதான் பிரகாஷ் கோவப்படுறாரு. புரியுது. நான் நேராவே விஷயத்துக்கு வரேன். நான் தான் ஏகாம்பரத்துக்கிட்ட உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். உங்க வைஃப் தானே சத்யா? இப்ப நடந்த நரபலி பிரச்சனையில சத்யா ஒரு ஃபைலை ரெடி பண்ணி கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் எல்லா பொறுப்பையும் சத்யா கிட்டே கொடுத்துருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பாதிக்கப்பட்ட எனக்கு தெரியாதா? அண்ணா இரு பிரகாஷ், முதல்ல சார் என்ன சொல்றாருன்னு கேட்போம். சார், எவனோ ஒரு ரவுடி பைய முட்டாள்தனமா பண்ண காரியத்தினால எங்க பிசினஸ் சிக்கல் ஆயிடுச்சு. உங்க வைஃப் சத்யா போட்ட ஆர்டர்னால எங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு. அவங்க செக் பண்ணி அப்ரூவ் பண்ணாம எங்களால் எதையும் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா குவாரியில ஆர்டர் கொடுத்து கப்பல்ல ஏத்த வேண்டிய கல்லெல்லாம் அப்படியே தேங்கி நிக்குது. இது எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்னும் பல பேருக்கு இப்படி ஆயிருக்கு. இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? கோச்சிக்க வேணாம். அவங்க நரபலி கொடுக்க நினைச்சத நான் சரின்னு சொல்லல. அதுக்காக எல்லா குவாரியும் செக் பண்ணணும்னா எங்க பிசினஸ் என்ன ஆகுறது? என் கணக்குப்படி இப்ப கிட்டத்தட்ட 700 crores சரக்கு அப்படியே கிடக்கு. எவனோ ஒரு முட்டப்பைய தப்பு பண்ணான்றதுக்காக எங்க தொழில் முடங்கலாமா? நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, சத்யா இந்த ஆர்டர்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு சைன் பண்ணா நாங்க எங்க சரக்கை எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கும் ஏதோ பண பிரச்சனை. 1.25 கோடி ரூபாய் நீங்க உங்க வீட்டு பேர்ல கட்டணும்னு கேள்விப்பட்டேன். 1.25 கோடிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. உங்க ஒய்ஃப் சைன் பண்ணா 3 கோடி ரூபாய் வரைக்கும் கூட நாங்க தருவோம். என்ன சொல்றீங்க? அந்த நரபலிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தொழில் முடங்கி இருக்கு. இப்படியே போனா லாஸ் ஆயிடும். சீல் வச்ச குவாரிகளை ஓபன் பண்ணணும். பாலிஷ் பண்ணி வச்ச கிரானைட் கல்லெல்லாம் அப்படியே கிடக்கு. என்ன சொல்றீங்க? பிரகாஷ் என்னப்பா இது? வாங்க போலாம். இங்க இதுக்காக தான் கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். பிரகாஷ் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுப்பா. ஒரே ஒரு நிமிஷம் கேளு. பிரகாஷ், நான் பழைய ஏகாம்பரமா காசுக்கு அலையிற ஒரு அரசியல்வாதியா சொல்லல, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். எதுன்னு லஞ்சம் வாங்குறதா? அன்பளிப்புன்னு சொன்னாலும் அது லஞ்சம் தான். பிரகாஷ் ஆத்திரப்படாதப்பா. அந்த வீடு உன் கைக்கு வரணும்னு நீ முட்டாத இடம் இல்ல, அலையாத அலைச்சல் இல்ல. நீதி நேர்மைக்குன்னு ஒரு விலை உண்டுப்பா. ஒரு காலத்துல தப்பா லஞ்சம் வாங்கி சந்தோஷமா இருந்த ஏகாம்பரமா இத சொல்லல, உன் கூட பிறக்காத ஒரு அண்ணனா தான் சொல்றேன். அந்த காயத்ரி தப்பான ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறானா காசு பணம் இருக்க போய் தானே. அண்ணாச்சி திருச்சின்னு எல்லா இடத்துலயும் அலைஞ்சிட்டோம், ஒரு பைசா கைக்கு வரல. ஆண்டவன் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்க. அப்படிப்பா, இதை மிஸ் பண்ணிடாத. நீ சொன்ன மாதிரி இது உங்க அப்பாவோட கனவு. இதை ஒரு மகனா நீ நிறைவேற்றணும். இதுக்கப்புறம் நீ யாருக்கிட்டையும் எதுக்காகவும் ஒரு சல்லி பைசா வாங்க வேண்டாம். ஆனா உன் வீடு அது உனக்கு ரொம்ப முக்கியம். பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட்
இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாய்.